எல்லாம் உட்காந்துங்க கொஞ்சம் தூரமா பொறுத்த மட்டும் கொஞ்சம் தூரமா உட்காந்தீங்க. ஒருத்தர் நேரப்பட்ட சத்து சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் 10,000 சேலரி வாங்குறேன்னா அப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்ணாடி வாங்கணும் மாதிரி இருந்தது. பெங்களூர்ல தான், பெங்களூர். ஓகே ஓகே. ஃப்ரெண்டுக்கு வந்து கண்ணாடி வாங்கணுமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்ணாடி ஷாப்புக்கு போகணும். கண்ணாடி ஷாப்ல உள்ள 2 பேர் சேல்ஸ் இருந்தாங்க. அதாவது ஒண்ணு என் லவரு, இன்னொன்னு வந்து இன்னொரு அவங்க ஃப்ரெண்டு. அவங்கள வந்து எனக்கு பார்த்த உடனே இன்னும் திருப்பி 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 பாக்கணும்னு. அங்க வந்து கண்ணாடி வாங்கும்போது நான் கண்ணாடியை பாக்கல, அவ்வளவு வச்சுதான் பாத்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா திருப்பி திருப்பி பாக்கணும்னு தோணுச்சு. அதனால டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓ நீ ஃபாலோ பண்ணியா? ஃபாலோவர் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் பேசணும்னா ரொம்ப பயம். ஒரு 6 மந்த் இதே தான் ஃபாலோ பண்ண, பேசுறதுக்கே பயம். ஒரு வாட்டி ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ண பலார் கண்ணத்துலயே விழும். சொல்றதுக்கு அதை பார்த்து நான் போகவே மாட்டேன். அப்படியா? பலார் நீயும் ஒருத்தரும் பலார் நீ வா. ரொம்ப அப்பெல்லாம் டக்குனு போய் லவ் சொல்லணும்னா தோணாது. எப்போ இது அப்போலாம் எப்ப சொல்றது? பேசணும்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நம்பர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்புறம் டெய்லி பஸ்ல உட்காந்து பின்னாடி உட்காந்து பஸ்ல வந்து ஒரு 4 ஸ்டாப் பின்னாடி உட்காந்து. அப்புறம் ஒரு நாள் நின்று வச்சு கேட்டாங்க, என்னத்துக்கு சும்மா பின்னாடி ஃபாலோ பண்றேன் அப்படின்னா. அதுக்கப்புறமா தான் தெரியும். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு சொல்லிச்சு, ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஏஜ் ஆகுது. எனக்கு 22, அவங்களுக்கு என்ன தெரியுமா ஆகுது 23. ஐயோ மண்டையில கொட்டு வைக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆன்ட்டி ஓகே மாலாக்கா ஜெஸ்ஸி அதுக்கு ஏதோ கரெக்டா இருக்கும். மாலாக்கா ஐ லவ் யூ அப்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னிதான் வந்து பேச இல்ல நான் ஃபாலோ பண்ணல, நாங்க சும்மா ஃபர்ஸ்ட் எனக்கு அது ஃபுல்லா அவங்களோட ஸ்டோரி எல்லாம் ஃபுல்லா எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என்ன ஸ்டோரி யாருன்னு கேட்டேன். சேம் அதே என்னோட கதையே தான், பிளஸ் அப்பா அம்மா 2 பேருமே இல்ல. அதுல இருந்து எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் லவ் சொல்லல. ஆமா, அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. எப்படியாவது எப்படி ஒரு பொருளை அடைஞ்சாகணும்னா எப்படி அந்த மாதிரி ஃபுல்லா ட்ரை பண்ண முடியும். பார்த்தாலும் இப்போ பஸ் ஸ்டாண்டே வெயிட் பண்ண, எப்போ வரும் எப்போ ஒர்க் அவுட்ஸ், அந்த அளவுக்கு வெயிட் பண்ண ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு வருஷம் என்ன அவங்க பாத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு நாள் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ, அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்ச போட்டோ எடுத்துட்டு என்னோட போட்டோ அப்படியே சீன் பண்ணி அப்படியே பெருசா வாங்கிட்டு அப்படியே ரொம்ப ஆசாசியா போனேன். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் கொடுத்தப்போ, இல்ல இது செட் ஆகாது, நீ என்னோட ஒரு வயசு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வயசு சின்ன பையனை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்பெல்லாம் ஃப்ரெண்ட் ஜாலியா பேசுற மாதிரி, ஒரு வயசு சின்ன பையனை ரிஜெக்ட் பண்றீங்க. அடுத்த நாள் மறுபடியும் அதே பொருத்த எடுத்துட்டு வந்தேன். இல்ல எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வேணும் அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. போ அப்புறம் என்னோட ஸ்டோரியை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நம்பர் எல்லாம் கொடுத்தாங்க. நம்பர் வந்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கிட்டேன். அப்புறம் நம்பர் வந்து போன் பண்ணி என்னோட ஸ்டோரி அவங்களோட ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லி கேட்டு நீ வாழ்க்கை ஃபுல்லாவே ஸ்டோரியா தான் வாழ்ந்துக்க போற. அதுதான் ப்ரோ கதையிலே ஓட்டுக்கறேன்டா வாழ்க்கைய. 50k ஸ்பெஷல் லவ் ஸ்டோரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ப்ரோ. யாரோ நீ யார் பைக் ஒரே ஒருத்தர் கோமாளி. ஓகே நீ கண்டினியூ. யூ கண்டினியூடா. அதுக்கப்புறம் பேசி அப்பவும் லவ் சொல்லல. பட் அப்பெல்லாம் ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சோமா. ரொம்ப எனக்கு அதுக்கப்புறம் வந்து யாருமே இல்லாத ஃபீலிங்ஸே இல்ல. பட் அப்போ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப அப்படி எப்படின்னா, யாருமே இல்லாதப்போ திடீர்னு வந்து கை கொடுத்தப்போ எவ்வளவு அவங்களுக்கு லவ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா பேசுவோம். சின்ன சண்டை வரும். அந்த சின்ன சண்டையில ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தாங்க சொல்றதுக்கு. அந்த ஹாஸ்டல்ல இருந்து படிக்கட்டுல இருந்து படிக்கட்டுல பேசிட்டே சண்டை போட்டுனே வந்தோம் பாத்தீங்களா. அப்ப என்ன இருக்குது, கால் ஸ்லிப் ஆகி கால் பிராக்சர் ஆயிடுச்சு. பட் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைச்சாங்க, உன்னாலதான் அவன் இப்படி ஆனா, உன்னாலதான் அப்படி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பெங்களூர்ல இருந்து மைக் எதுவுமே சொல்லாம கொள்ளாம, நம்பர் இல்ல ஒரு 6 மந்த், நம்பர் இல்ல போன் இல்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஒரு 6 மந்த் நான் பாடுபட்டதான் அந்த 6 மந்த் தான். போன் பண்ணுவாளா ஏங்கி ஆனா அதெல்லாம் மறைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண யாருமே இல்லாம திடீர்னு கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மந்த் கழிச்சு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். நான் ஒண்ணுமே கேட்கல, நீ எங்க இருக்க எடுத்தோடனே கால் எடுத்த
மைசூர் இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து 190 மீட்டர் பைக் வச்சிருந்தேன். அடுத்த நாள் காலையிலே வண்டியை எடுத்தேன், நேரா போனேன், எங்க இருக்கேன் அங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். நின்ன உடனே போய் கட்டி விட்டுன்னு ஒரே அழுகதான், அழுக தனியா ஊத்துது அந்த அளவுக்கு. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் இனிமே, நான் எங்கேயுமே போக மாட்டேன், அவ்வளவுதான். நீ எப்ப சொன்ன நான் இனிமே உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது யார், நீயா அவளா? நானு. ஆனா அவளாலையும் இருக்க முடியல. பட் லவ் வந்ததுக்கு அப்புறம் அவளாலையும் இருக்க முடியல. பட் அதுக்கப்புறம் வந்து கேட்டு கேட்டு ரொம்ப அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப வந்து விட்டு விட்டு கேக்குது, விட்டு விட்டு கேக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு 25,000 சேலரி ஆயிடுச்சு. நான் டபுள் ஷிஃப்ட் செய்வேன். காலையில 9 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வருவேன். 5 மணில தூங்கிட்டு 10 மணிக்கு வந்து 10 மணிக்கு மறுபடியும் வேலைக்கு போயிடுவேன். 10 மணிக்கு போயிட்டு காலைல 5 மணிக்கு டபுள் ஷிஃப்ட் செய்வேன். 25,000 சேலரி. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, ஹாப்பி லைஃப்னா அப்படி ஒரு ஹாப்பி லைஃப். எப்பயுமே காசெல்லாம் மிச்சம் வைக்கவே மாட்டேன், சேவிங்ஸ் நோ. எப்போ பார்த்தாலும் போறது சுத்துறது, அப்படியே ஃபுல்லா சாப்பிடுறது, அப்படியே லைஃப் ஃபுல்லா ஜாலி. நாளைக்கு இருப்போமா மாட்டோமான்லாம் தெரியாது. ஆனா அப்ப வந்து தெரியாது பண்ணோம் அந்த இன்னும் அப்ப வந்து தோணல. ஆனா பட் இப்ப தோணுது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஃபுல்லா நல்லா சுத்துவோம், நல்லா ஜாலியா இருக்கும். சின்ன சின்ன சண்டை ஆனா அப்பப்போ வரும் எனக்கு, சின்ன சின்ன சண்டை. ஒரு நாள் என்ன ஆச்சு, திடீர்னு ரொம்ப கோவமா பேசிட்டேன் நானு. ரொம்ப கோவமானா ரொம்ப அக்ரெசிவா பேசிட்டேன்னா, அதுல இருந்து அவ போன் பேசல, சின்ன விஷயமா தான் இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயமா ஆயிட்டு, இல்ல வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனாலும் பட் அதுதான் சின்ன சின்ன சண்டை. என்ன சின்ன சண்டை? வாட், நீ சந்தேகப்படுவியா? சண்டை போட மாட்டேன், சந்தேகப்படுவியா? அப்புறம் எதுக்கு, என்ன சண்டை வரப்போகுது? வேற என்ன சண்டை? சந்தேகம் தவிர லவ்வர்ஸ்க்கு வேற என்ன சண்டை வரப்போகுது? எதுவுமே சண்டையே வராது. ஏன் மேல எங்க பக்கத்து வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுல கேக்கல, இல்ல கேக்கல கேக்குதா? என்ன எங்களோட பக்கத்து வீட்டுல என்ன வந்து இன்னொரு பொண்ணு லவ் பண்ணி அதுல ஆரம்பிச்ச வேணா. அது சின்ன அந்த சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேச்சு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பேசுறது எப்பயுமே இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, அதுல இருந்து ரொம்ப அதிகமா சண்டை வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஆனா ரொம்ப சந்தேகம்லாம் இல்ல. ஆனா பட் ரொம்ப பிடிக்கும், கால் பண்ணுவா. இப்போதைக்கு வந்து ஒரு 4 month ஆகுது, இன்னும் கால் பண்ணல. கண்டிப்பா கால் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் எண்டிங். சரி, தப்பே இல்லாம இப்ப சண்டை போடுவீங்க, எனக்கே புரியல. அது எப்படி வந்து இல்ல ஏதோ பண்ணிருக்கான், ஏதோ இல்ல நடுவுல ரீல் 2 ரீல் விட்டான், 2 ரீல் வேணே மறைச்சிட்டான், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். அது எப்படி தப்பு இல்ல, எதுவுமே எல்லாம் எப்படி இப்படி பிரிஞ்சு போவாங்க? வாய்ப்பே இல்லையே. அது 2 பேருமே ஸ்டோரி கொண்டு அவ்வளவு பக்காவான ஸ்டோரி. 2 பேருக்குமே அப்பா அம்மா இல்ல, 2 பேருமே இது வேலைக்கு போறீங்க, 2 பேருமே சுத்தி இருக்கீங்க, அவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. என்ன பண்ண நடுவுல ஒரு பொண்ணு நடுவுல வந்துச்சுல்ல, சரி அவங்களால வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வந்து இப்படி கேட்டுட்டு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அது இல்ல நீ அவங்க லவ் பண்றேன்னு ஆரம்பிச்சதான் அந்த சண்டை. சரி, அதுல இருந்தா இந்த சின்ன 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 எப்பயுமே இதெல்லாம் உலகம் வளருது. இல்ல இது சம்திங் பாதியில ஏதோ அட்டாச் பண்ணிட்டான். இல்ல அது ஒரு பொண்ணே ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நடுவுல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அது வந்து அந்த பொண்ணே டீல் பண்ணிடும் அது ஈஸியா. இது நான் ஒத்துக்க இது ஏதோ சம்திங் ராங் இஸ் ஹேப்பனிங் கைஸ். இல்ல ப்ரோ, நிஜமா ப்ரோ, வாய்ப்பு இல்ல. நீ அப்புறமா உன்னோட ஃபர்ஸ்ட் கதையில சொன்ன உண்மை இதுல இல்ல. ஐ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஆமா, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க நீ. ஒண்ணு அந்த புள்ள கூட வெளியே பேசிட்டியா, இல்ல அந்த புள்ள உன்கிட்ட வந்து பேசிச்சா, அது சாட் ஏதாவது அந்த பொண்ணுகிட்ட மாட்டிச்சா, அந்த சொல்லு. எப்படி அந்த ஃபைட் ஆச்சு? அப்படி அல்ல அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. சரி, எங்க வீட்ல தெரிஞ்ச எந்த வீட்ல எங்க பெரியம்மா வீட்டாங்க ப்ரோ. உங்க பெரியம்மா வீட்ல யாருக்கு? அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு உங்க பெரியம்மா வீட்டு பொண்ணுல இருக்க பொண்ணு வந்து லவ் பண்றேன்னு சொன்னது வந்து உங்க பெரியம்மாக்கு பிடிக்கலையா? பக்கத்துல எங்க பெரியம்மாக்கு தெரிஞ்சிச்சு, அது பெரிய விஷயம். நான் அது சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் இந்த கதை போச்சு. அதுக்கப்புறம் தான் ஹேட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமும் எவ்வளவு சொல்லி நீதான் அந்த பொண்ணு லவ் பண்ணவே இல்லையாடா, அப்புறம் எதுக்குடா அந்த பொண்ணு? ஆமா ப்ரோ, ஆனா இங்க வீட்ல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆச்சுல்ல எங்க பெரியம்மாக்கெல்லாம். நான் அதை சும்மா சொல்ல போய் அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து
எல்லாரும் போ. என்ன பார்த்தா ஜோக் அதான் எனக்கு ப்ரோ ஏதோ மறைக்கிறான் அப்புறம் மறைக்கிறான். கடைசியில ஒரு ரீல் மட்டும் தப்பு இருக்கணும், ஆப்போசிட் தப்பு இருக்கணும். ஏதோ விஜய் ப்ரோ சொல்லுங்க, நீங்க சைடுல ரெட்ட குதிரை போட்டுக்கலாம். என்னால எனக்கு வந்தது இல்ல ப்ரோ. அப்புறம் லாஜிக்கே இல்லாம இருக்கு ப்ரோ. லாஜிக்கே இல்ல கைஸ். ஐயோ அந்த ப்ரோ தெரிஞ்சதாண்டா சந்தேகத்துல இருந்து ஆரம்பிச்சதான் ப்ரோ சின்ன சின்ன பேர்ல இங்க பாரு. அன்னைக்கு நீ ஸ்டோரி சொல்லும்போது அழுத அதே ஆடியன்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருமே ஓடு தேவையான அளவு போட்டுக்கிறாங்க. இல்லையே ப்ரோ, அதனாலதான் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். பாரு 50.01 இருக்கிறது 50k ஆயிச்சு இப்போ. பாத்துக்க. பொய் சொல்லிட்டா பின்னா. பொய் சொல்லிட்ட கைஸ். இல்ல ப்ரோ. நடுவுல அந்த பொண்ணுட்ட நீ ஏதோ பண்ணிருக்க. அது என்னன்னு சொல்லு. சம் ஈகோவா பிரச்சனையா? அதான் இது சண்டை ஏதாவது அந்த பொண்ணு தான் முக்கியம் சொல்லி சண்டை போட்டியா? அந்த இல்ல அந்த சின்ன விஷயத்துல ஆனதுதான் கொஞ்சம் பெருசா எல்லாம் புரியல என்னது அந்த சின்ன அந்த சந்தேகத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஆட்சி வீட்டாண்ட அப்படின்னு அவகிட்ட சொன்னேன்ல. ஆமா, அதுக்கப்புறமா தான் வந்து எங்க கிட்ட சின்ன சின்ன விஷயம், அதாவது நான் அப்பப்போ கேம் ஆடுவேன், நான் போன் எடுக்க மாட்டேன், அந்த சின்ன சின்ன விஷயம் அது வந்து கேம் ஆடுறது இல்ல ப்ரோ. இங்க பக்கத்து வீட்ல பேசிட்டு இருக்குது. இந்த கதை மட்டும் ஃபிஷியா இருக்குல்லடா அப்ராரு. நீ நம்புறே? நான் நம்பல ப்ரோ. அந்த கால் வெயிட்டிங் அந்த வெயிட்டிங் வந்திருக்கும், கேம்ல இருக்க மாட்டான். வெயிட்டிங் வந்தது ஈகோல தான் கடைசியா முடிஞ்சிருக்கும். இல்லனா விஜய் ஏதாவது ஓல் வேலை பாத்துருப்பான். ரெண்டு மட்டும் தான், வேற வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா ஒண்ணே விஜய் மேல தப்பு இருக்கும், இல்லனா வந்து அந்த ஈகோ இதுல அடிபட்டு இருக்கும் இன்னொரு பொண்ணுன்றதுனால. நோ ப்ரோ, யா மேல தப்பு இல்ல. நான் ஒன்லி ஃபார் ஒன் அப்படின்ற தாட்ல தான் எப்பவுமே லவ் பண்ணுவேன். ஒன்லி ஃபார் ஒன் எப்பவுமே லவ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ கூட ப்ரோ இப்போ கூட நான் யாரையுமே நான் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை ப்ரோ. ஒன்லி ஃபார் அவ மட்டும் தான். நான் என்ன சொன்னீங்க, எனக்கு லவ் பண்றேன் ப்ரோ ஒன்னு. ஆமா, எனக்கு கூட சொன்னீங்க. அப்ப எங்களை ஏமாத்திரியா? மறந்துட்டியா? இல்ல ப்ரோ, ஆர் யூ இன் சோஷியல் பிளேட் கம்யூனிட்டி? ஆமா ப்ரோ. அப்ப என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேளு. மறந்துட்டியா விஜய்?